ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 13 ஓவி 72. இப்போது அமைதியாக உட்கார்ந்து கொள், கவலைப்படாமல். சிந்தனையாளனே, நீங்கள் ஷீரடியிலே கால் வைத்தவுடன் உங்கள் ஆரம்ப வினையின் முடிவு வந்துவிட்டது. விளக்கம். உடல்நிலை சரியில்லாத பீமாஜி மிகவும் பரிதாபமான நிலையிலே இருப்பதைக் கண்டு பாபா பரிதாபப்பட்டார். தயகன் கிருபா சிந்து சாய்நாத்தின் உள்ளம் நெகிழ்ந்தது. மேலும் சிரித்துக்கொண்டே சாயி கூறினார், இப்போது சிறிது நேரம் வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். எதை பற்றியும் கவலைப்படவோ அல்லது வேதனைப்படவோ வேண்டாம். புத்திசாலிகள் இப்படி கவலைப்பட மாட்டார்கள். நீங்கள் ஷீரடியிலே காலடி எடுத்து வைத்தவுடன் உங்கள் விதியெல்லாம் முடிந்து விட்டது. கழுத்து வரை துன்பக்கடலிலே மூழ்கிய அந்த ஆத்மா பெரும் சோக படுகுழியிலே கிடக்கிறதோ அல்லது சோகங்களால் சூழப்பட்டதோ, இந்த மஸ்ஜித் மாயினுடைய படிக்கட்டுகளிலே ஏறினால் அந்த ஆத்மா நிச்சயமாக சுகாசனத்திலே குடியேறி இருக்கும். உறுதியாக உள்ளது. இந்த மஸ்ஜித் மாயின் ஃபக்கீர் மிகவும் அன்பானவர். அவர் உங்களை அன்புடன் கவனித்துக் கொள்வார். உங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்குவார். அந்த மகா ஃபக்கீர் மிகவும் இரக்கம் உள்ளவர். அவர் நிச்சயமாக உங்கள் மீது இரக்கம் காட்டுவார். பீமாபாய், நீ வீட்டிலே பயமின்றி ஆரோக்கியமாக இரு. ஓரிரு நாட்களிலே உனக்கு நிவாரணம் கிடைக்கும். ஒரு உயிரற்ற மனிதன் ஒரு சில நிமிடங்களில் முடிவடையும் என்ற நிலையில் உடனடியாக வாழ்க்கையின் அமிர்தத்தை பெறுகின்றான். பீமாஜி பாட்டீலுக்கு அத்தகைய திருப்தி கிடைத்தது. சாயினுடைய வாயிலிருந்து இந்த அமிர்தத்தை கேட்ட பீமாஜி இறக்கும் தருவாயில் இருந்த அமிர்தத்தை உண்ட இன்பத்தை அடைந்தார். பீமாஜிக்கு தாகம் எடுத்து ஒரு உயிரினம் குளிர்ந்த நீரை அருந்திய பிறகு எவ்வளவு திருப்தி அடைகின்றதோ அதே திருப்தியை பெற்றார். பீமாஜிக்கு தாகம் எடுத்த ஒரு உயிரினம் குளிர்ந்த நீரை அருந்திய பிறகு எவ்வளவு திருப்தி அடைகின்றதோ அதே திருப்தியை பெற்றார். பாட்டில் ஒவ்வொரு 5 நிமிடங்களுக்கும் ஒரு முறை இரத்த வாந்தி எடுப்பார். ஆனால் மஸ்ஜித் மாயிலே பாபாவின் முன் அமர்ந்தவுடன் இரத்த வாந்தி தானாகவே நின்றது. பாபா பீமாஜியினுடைய நாடி துடிப்பை பரிசோதிக்கவோ நாடி துடிப்பை சரிபார்க்கவோ இல்லை. சாயினுடைய ஆசீர்வாதமே நோய் நீங்குவதற்கு காரணமாக அமைந்தது. சாயினுடைய அருளால் தான் காய்ந்த மரம் கூட செழிக்கின்றது. வசந்த காலம் இல்லாவிட்டாலும் மரங்கள் காய்க்க தொடங்குகின்றன. மரம் பழங்கள் நிறைந்தது. நோய் அல்லது ஆரோக்கியம் இரண்டும் நமது பாவங்கள், புண்ணியங்கள் மற்றும் செயல்களை பொறுத்தது. ஒருவரின் செயல்களின் விளைவுகளை அனுபவிக்காமல் வேறு எந்த தீர்வும் செயல்படாது.
துன்பங்களை அனுபவிப்பதன் மூலமே பூர்த்தியாகும். பல பிறவிகளில் இருந்து கரம் திரட்சியை அனுபவிக்காமல் கர்மாவின் விளைவுகளில் இருந்து விடுதலை இல்லை. இதை தவிர விடுதலைக்கு வேறு வழி இல்லை. ஆனால் இந்த கர்ம பலன்களின் கொள்கையானது துறவியினுடைய தரிசனத்தாலும் துறவியினுடைய அருளாலும் பயனற்றதாகின்றது. நோயால் துன்புறுத்தப்பட்ட அல்லது நோயுற்ற துறவி தரிசனம் செய்தவுடன் அவர் எந்த விதமான வலியும் இல்லாமல் நோயினுடைய வலியை தாங்க முடியும். நம் கஷ்டங்களை நோய் வடிவிலே அனுபவிக்க வேண்டும். ஆனால் துறவிகளின் இரக்கம் இந்த சுகபோகங்கள் எந்த விதமான துன்பமும் இல்லாமல் எளிதாக அனுபவிக்க செய்கின்றது மற்றும் இந்த அனுபவங்களை நீக்குகின்றது. பாபாவின் வார்த்தைகள் மட்டுமே நோய்களை குணப்படுத்தும் மருந்து. ஒரு முறை கருப்பு நாய்க்கு சில வாய் தயிர் சாதம் ஊட்டி மலேரியா குணமடைந்த கதையை கேளுங்கள். இந்த துணை கதை முக்கிய கதையிலே அர்த்தமற்றதாக தோன்றும். ஆனால் இந்த கதையிலே முன்வைக்கப்படும் துணை கதையை சொல்வதன் முக்கியத்துவம் இறுதியிலே நிச்சயம் தெரியும். சாய் சமர்த்தும் இந்த நேரத்திலே இந்த கதையை சொல்ல வேண்டும் என்று நினைவூட்டுகின்றார். இதைத்தான் நம்புகின்றேன். பால கண்பத் தார்ஜி என்ற பக்தர் ஒருமுறை மஸ்ஜித் மாயிலே பாபாவிடம் வந்து மிகவும் உதவியற்றவராக பாபாவிடம் மன்றாடத் தொடங்கினார். ஸ்ரீ சாந்தாராம் மிரானே மற்றும் அவரது மகன் பத்திரிகையாளர், புகைப்பட கலைஞர் நிதின் மிரானே ஆகியோர் பாலா காஷிராம் தார்ஜியினுடைய வழித்தோன்றல்கள். பாபா, நான் என்ன பாவம் செய்தேன்? என்னுடைய குளிர்காய்ச்சல் கொஞ்சம் கூட குறையவில்லை. நான் பல முயற்சிகள் செய்தும் இந்த காய்ச்சல் குறையவே இல்லையே. இப்பொழுது நான் விரக்தியிலே இருக்கின்றேன். எல்லா விதமான மருந்துகளும் கஷாயங்களும் சாப்பிட்டு விட்டேன். இந்த காய்ச்சலில் இருந்து விடுபட ஏதாவது தீர்வு சொல்லுங்கள் பகவான் என்றார். பால கண்பத்தார்ஜியின் மீது பாபாவினுடைய உள்ளார்ந்த இரக்கத்தையும் அவரது பனிக்காய்ச்சலை குணப்படுத்த அவர் கூறிய தனித்துவமான மருந்தையும் கேளுங்கள். பாபா சொன்னார், லக்ஷ்மி மாதா கோவிலுக்கு அருகிலே இருக்கும் ஒரு கருப்பு நாய்க்கு ஒரு சில வாய் தயிர் சாதம் மற்றும் சாதம் ஊட்டவும். இது உங்கள் நோய் தீர்க்கும். வீட்டிலே தயிரும் சாதமும் இருக்குமா இல்லையா என்ற சந்தேகம் பாலாவினுடைய மனதிலே இருந்தது. ஆனால் வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது ஆச்சரியமாக அங்கு தயிர் சாதம் இருந்தது. தயிர் சாதம் கிடைத்த பிறகு மீண்டும் ஒரு எண்ணம் பாலாவினுடைய மனதிலே எழுந்தது. லக்ஷ்மி மாதா கோவிலுக்கு அருகில் நாய் இருக்குமா? ஆனால் அது கருப்பாக இருக்கும் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? ஆனால் பால கண்பத்தார்ஜி லக்ஷ்மி மாதா கோவிலுக்கு அருகிலே சென்றவுடன் ஒரு கருப்பு நாய் வாளை ஆட்டிக்கொண்டு எதிரிலே தன்னை நோக்கி வருவதை கண்டார். பாலா தார்ஜி இப்படி ஒரு மன சங்கதியை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டார். அவர் கருப்பு நாய்க்கு தயிர் மற்றும் சாதம் ஊட்டி பாபாவிடம் இந்த கதையை சொன்னார். கருப்பு நாய்க்கு சில வாயில் தயிர் சாதம் ஊட்டியவுடன் பாலா தார்ஜியினுடைய குளிர்ந்த காய்ச்சல் முற்றிலுமாக நீங்கி பூரண ஆரோக்கியம் அடைந்தார். எவரும் இதை விசித்திரமான யோகா அல்லது வேறு ஏதாவது அழைக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. குறிப்பு: ஸ்ரீ பாபாவின் அருளால் வினையினுடைய தீர்வு உடனடியாக கிடைக்கின்றது. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।